இந்த கண்மணி கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் கண்மணி கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கண்மணி வந்து நீங்கள் வந்து முன்னாடியே வெண்ணிலா விரும்பினது ஏன் என்கிட்ட சொல்லலை, ஏன் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. வெண்ணிலாவை அன்பு விரும்பினானா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பாட்டி கேட்குறாங்க. உடனே வந்து ஆமாம் பாட்டி, வெண்ணிலாவை இவர் ஆல்ரெடி விரும்பியிருக்காரு, அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலை. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயம் அத்தைக்கும் தெரியும். என்ன சிவகாமி உனக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. தெரியும் அத்தை அப்படின்னோடனே ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, நீங்கள் இந்த மாதிரி மறைச்சி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாவா இருக்குது, எங்கள் 2 பேரோட வாழ்க்கை தானே பாதிக்கப்படுது அப்படின்றாங்க. ஏமா இப்படிலாம் பேசுகிற, உன் வாழ்க்கையும் அன்பு வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் தான் நான் இதை நான் பண்ணேன். அதுவும் எனக்கு முன்னாடி தெரியாது, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தாம்மா தெரியும். அதுவும் அன்பு வந்து இந்த மாதிரி வெண்ணிலா விரும்பின விஷயம் எனக்கு அப்புறமா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே பாரு கண்மணி, நம்பிக்கை துரோகம் பண்ணது நான் இல்லை, உன் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், நான் அன்பு விரும்பின கண்மணிக்காக தான் நான் விட்டு கொடுத்தேன். என்னது நீ அன்பு விரும்பின, அன்போலாம் ஒன்றும் விரும்பலை, நீ விரும்பினது அந்த பையன், அந்த ரவுடி பையனை தினேஷ் தானே நீ விரும்பின, அவன் கூட தானே ஓடியும் போனேன். அதுக்கப்புறம் அன்பு கண்மணி தான் உன்னை காப்பாற்றி கூட்டின்னு வந்தாங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்றாங்க சிவகாமி. அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்து வெண்ணிலா, இங்கே பார், நீ பண்ணது ரொம்ப பெரிய துரோகம், கண்மணிக்கு வேணும்னு துரோகம் பண்ணிகிட்ருக்க. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் கண்மணியும் அன்பையும் ஒன்றா சேர்க்கணும், அவங்க 2 பேரும் ஒன்றா வாழணும்னு நான் நினச்சேன். மற்றபடியெல்லாம் கட்டாயப்படுத்திலாம் ஒன்றும் நான் வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். அன்புக்கு கண்மணியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் செஞ்சதெல்லாம் தப்பு, வெண்ணிலாவை நம்ம தேவையில்லாமல் விரும்பிட்டோம். ஆனால் கண்மணி தான் வந்து நம்ம மனசு ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் விரும்ப ஆரம்பிச்சிட்டான். கண்மணியை இப்போ வரைக்கும் அன்பு காதலிக்கிறான், அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு. ஆமாம், கண்மணி தான் என் மனசில் இருக்கா, கண்மணியை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், அம்மாவுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். கண்மணி ப்ளீஸ் கண்மணி, இப்போது நம்ம கண்மணினோட என்ன சொல்கிறீங்க அத்தை, இப்போ இவர் சொல்கிறதெல்லாம் நம்பணுன்றதுக்காக நீங்கள் சொல்கிறதையும் நான் நம்ப முடியுமா, உங்களையும் சரி இவரையும் சரி 2 பேருமே நான் நம்ப மாட்டேன். ஆமாம் கண்மணி, எங்களை நம்பாத, உன் தலை மேலே மண்ணை வாரி நீயே போட்டுக்கோ. தோ இவ இருக்கா பாரு, இவ சரியான துரோகி, இவளை நம்பு, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவளை நீ நம்பிட்டு இருக்கல. உனக்கு கட்டின வீட்டுக்காரர் நம்ப மாட்டேன், நான் உனக்கு அம்மாவாக இருந்து உனக்கு எல்லாம் பார்த்துக்கிறவன், நான் என்னையும் நீ நம்ப மாட்டேன். ஆனால் ஃப்ரெண்டுன்ற பேரில் உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா ஒருத்தி, அவள் சொல்கிறத மட்டும் நீ நம்பிட்டு இவ்வளோ பேசிகிட்டு இருப்பல கண்மணி, இது நல்லாவா இருக்குது நீ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கேட்குறாங்க. இங்கே பாருங்க அத்தை, இவ்வளோ நாள் நீங்கள் எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லலை, எல்லாத்தையும் நீங்கள் மறைச்சிட்டீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதே வெண்ணிலா அவளை வாயால் தான் அவள் சொன்னதை கேட்டு தான் நான் இதுவும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயம் கண்டி வெளியே வரலனா எனக்கு தெரிய போகிறதே கிடையாது, அப்படியே மறைச்சி தானே வச்சுருப்பீங்க. என்னமோ நீங்கள் எல்லா உண்மையும் நீங்கள் தான் சொன்ன மாதிரி பேசியிருக்கீங்க, எனக்கு தெரிய வந்தது அவ்வளோதான். உனக்கு தெரிய தானே வந்தது, உன் ஃப்ரெண்டாக வந்து உனக்கு சொன்னால் அது மட்டும் கிடையாது. உன் ஃப்ரெண்டு இப்போது வேணும்னே வந்து உன்னோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறா, உன் வாழ்க்கையை அவள் வாழணும் ஆசைப்பட்றா, அதுக்கு தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கா. இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, நீ வாயை மூடி, நீ பேசாத. இங்கே பாரு சிவகாமி, நீ தேவையில்லாமல் வெண்ணிலா பற்றி பேசினா அவ்வளோதான் அப்படின்றாங்க அவங்க அத்தை. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இதுதான் உண்மை, இந்த விஷயம் என் பிள்ளைக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படின்றாங்க. இங்கே பாரு கண்மணி, அன்பு ஒன்று அவ்வளவு நேசிக்கிறான், அவன் மனசு ஃபுல்லாக நீ மட்டும் தான் இருக்க. வெண்ணிலாவை விரும்பினதெல்லாம் ஒரு விபத்து, அது எப்போவோ முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா நீ தான் வந்து அவனுக்கு எல்லாமே, இப்போ வரைக்கும் உனக்காக தான் அவன் எல்லாமே பார்த்து செஞ்சிட்ருக்கான். அந்த விஷயம் எனக்கும் நல்லாவே தெரியும். ஏன் கார்த்தி நீயும் சொல்லு அப்படின்னோடனே கார்த்தி வந்து ஆமாம் அண்ணி, எப்படியெல்லாம் உங்ககிட்ட லவ் சொல்லணும்னு சொல்லிட்டு அண்ணன் எப்படியெல்லாம் பிளான் பண்ணார் தெரியுமா. இந்த வெண்ணிலா வந்து நம்பாதீங்க அண்ணி, இவ ரொம்ப மோசமானவ, அண்ணனை வந்து எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு தான் உங்கள் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறா. இவ ஃப்ரெண்டுன்ற பேரில் உங்களுக்கு துரோகம் பண்ணுறா நீ, இவளை நம்பாதீங்க நீ, ப்ளீஸ் நீ, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க நீ. இங்கே பாருங்கள் சிஸ்டர், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அன்பு வந்து அப்படிப்பட்டவரே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாரு அன்பு. பவியும் சொல்கிறாங்க, சும்மா இருக்கீங்களா எல்லாரும், இப்போ தான் தெரிஞ்சு போச்சுல விஷயம் என்னன்னு சொல்லிட்டு. அன்பு மனசில் வெண்ணிலா தான் இருக்கான்ற விஷயம் கண்மணியும் தெரிஞ்சுக்கிட்டா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இது. இதுக்கப்புறம் கண்மணி எடுத்த முடிவு தான் கரெக்டு. இங்கே பாரு கண்மணி, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக ஒரே ரூமில் இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது, வாழ்கிற வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். அன்பு இப்போ வரைக்கும் உன் கூட வாழ்ந்தானா, இல்லை எதுக்காக, வெளில அவன் மனசில் வச்சுருக்கிறதால உன் கூட வாழ முடியல அவனால், அதனால தான் இப்போ வரைக்கும் உன்னை பிரிஞ்சு இருக்கான். நீ எடுத்த முடிவு தான் கரெக்டு, வாழ பிடிக்கலன்னா பிரிஞ்சு போகிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம்மா பாட்டி கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு மயூரியும் வந்து ஸ்வேதாவும் சொல்கிறாங்க. முருக உங்களை யாராவது இங்கே கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க சிவகாமி. கண்மணி நான் சொல்கிறது கேளு கண்மணி, உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காது, ஒன்றை தாண்டி விரும்புகிறா, உன் மேலே தாண்டி உயிரை வச்சிருக்கா, நம்பு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க சிவகாமி. கையை எடுத்து விடுறாங்க வந்து கண்மணி. அதிர்ச்சி அடைகிறாங்க சிவகாமி.